இப்போ ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ சோஷியல் மீடியா மற்ற எல்லாத்தையும் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே எடுத்துங்க. இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் செய்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தற்குறியான ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு மாநிலத்தை வந்து முதலமைச்சராக ஆள முடியும் அப்படின்றது முதல் முறையா இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கு. இதை வந்து அந்த இன்டர்நெட் நிறுவனங்கள் இதை பயங்கரமா ஸ்டடி பண்ணுவாங்க. வேணா பாருங்க, ஒரு 30-90 நாட்கள்ல விஜய் இங்கே தமிழக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போவார். இது கண்டிப்பாக உறுதி. அவரால் ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியனாகவும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் ஆயிட்டா நீங்க 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும், காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் வச்சுக்குவேன். இதை தாண்டிலாம் அவர் முதலமைச்சராக எங்கேயும் போய் எதுவும் அவர் செய்ய முடியாது. கன்னியாகுமரியே போனா கூட நைட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஜெயலலிதா கடைசி 5 ஆண்டுகள், இவர் 100 ஜெயலலிதா. ரைட்டுங்க. ஜெயலலிதா கடைசி 5 ஆண்டுகள் எந்த வகையிலும் வெளியெல்லாம் சுத்தல. சுதந்திர தினத்துக்கு குடியரசு வருவாங்க, குடியரசு தினத்துக்கு குடியரசு வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா கூட அவங்க வீட்டுல இருந்தோ அல்லது வந்து அவங்க கோட்டையில இருந்தோ திறந்து வைப்பாங்க. இவ்வளவுதான், மற்றபடி வெளியே வர. இது நல்லதா கெட்டதா? இல்ல அப்படியும் இருந்திருக்குல்லன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், அதான் அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையா? இது நல்லதா கெட்டதா? கெட்டது தானே. ஒரு முதலமைச்சர் என்பது அன்றாடம் அணுகக்கூடியவராக, மக்களை சந்திக்கக்கூடியவராக, பிரஸ்ஸ சந்திக்கக்கூடியவராக தானே. வெள்ளம் வர்ற வரைக்கும் யாரும் அதுதான் அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி இவங்களெல்லாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி வச்சுக்கிறது. இவங்க மற்ற சராசரி அரசியல்வாதிகளுக்குரிய வேலைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் கடவுளை போன்றவர்கள். இவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கணும். எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது. இவங்க 3 பேருடைய உச்சம்தான் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லலாம். இனி பாருங்க, இனி அந்த 5 ஆண்டுகள் வந்து விஜயை வந்து அந்த நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஒரு கல்ட் ஃபிகர் போல, ஒரு கடவுள் போல அவர் கொண்டாடப்படுகிறார்னு. அந்த கொண்டாடப்படுகின்ற வேலையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து செய்ய போறாங்க. எங்க பார்த்தாலும் விஜய் படம் இருக்கும். சினிமா எடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அம்பேத்கர் படம் இருக்கும். இனி அதெல்லாம் எடுத்துட்டு விஜய் படம் தான் வைப்பாங்க. அப்படி வச்சாதான் நமக்கு விஜய் நமக்கு ஆதரவு தருவாரு. இப்படி எங்க பார்த்தாலும் எந்த திட்டமா இருந்தாலும் விஜய், எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் விஜய் தான் கொடுப்பாரு. விஜய் மயமாக ஆக போகிறது தமிழ்நாடு.